மாண்புமிகு உறுப்பினர் திரு சி.வி. சண்முகமய்யன் தலைவர் பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது நெய்வேலியிலே சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொன்னார். அதே போல் டிஎம்எஃப் ஃபண்டு சொன்னார். சிஎஸ்ஆர் வேற, டிஎம்எஃப் வேற. நெய்வேலியில் நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மாநில மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. ஒரு திருடப்பட்டது, அதாவது முறைகேடாக எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 25 ரூபா. அதை முறைகேடாக எடுத்திருந்தா 2 மடங்கு கட்டிட்டா ராயல்டி அமௌண்ட் மட்டும் வசூல் செய்து விட்டால் போதும் என்ற அந்த அரசாணை இருக்கிறது. அதை அதாவது அனுமதி பெறாமல் முடிச்சிடறேன் ஒரு அனுமதி பெறாமல் எடுத்தால் 5 மடங்கு கட்டிவிட்டால் போதும் என்று இருக்குது. அப்ப முறைகேடாக எடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை? முறைகேடாக எடுத்தவர்கள் பணத்தை கட்டிவிட்டா அது நியாயமாயிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அரசாணை என்பது ஒரு முறைகேடாக எடுக்கப்பட்டவர்கள் அடுத்த முறை வேற யாரும் செய்யக்கூடாது. என்ன விட்டீங்கன்னா நான் கூட தான் முறைகேடாக எடுப்பேன். 2 வருஷத்துல நான் என்னோட அபராதத்தை கட்டிட்டா நான் நியாயமானவன் ஆயிடுவேன். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் அந்த அரசாணையை நீங்க பின்பற்ற போறீர்களா இல்ல அந்த அரசாணையை ரத்து செய்ய போறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தளவுக்கு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இயங்குறோம். ஆனால் ஒரு முறையும் ஒரு முறையும் கேளுங்க. பேரவைத் தலைவர் பேச விடுங்க, பேச விடல அப்படி தம்பி அண்ணா, மாண்புமிகு உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் உட்கார வைங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அரசு கொறடா 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 உட்காருங்க. குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா, எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் ஆட்ட திருடனை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போகணும்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும். இப்படி நடுக்கூடத்துக்கு பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகபூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பயன்பாட்டுக்கு பயன்பெறுவார்கள். ஆகவே இந்த ஏரியை சீர்படுத்தி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வீரபாண்டி தொகுதியில் காக்காப்பாளையம் முதல் இளம்பிள்ளை செல்லும் சாலையில் வேம்பிடிதாளம் ரயில்வே பாலம் உள்ளது. இந்த குறுகலான பாதையில் அடிக்கடி மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலையில் தான் 15 கிராம பொதுமக்கள் கடந்து செல்ல வேண்டியது. சிறிது மழை பெய்தாலும் ரயில்வே பாலத்தின் அடியில் குழிகளாக உள்ளதால் மழைநீர் எங்கு செல்லும் வழி இல்லாமல் அதிக அளவில் மழைநீர் தேங்கி விடுகிறது. இதனால் வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். பல கிராம மக்கள் வாழ்வார பிரச்சனை இந்த குரலாக ரயில்வே பாலம் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு பார்வையில் AI தகவல் தொழில்நுட்ப துறையானது மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்கும் அடித்தளமாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். இந்த தொலைநோக்கு திட்டங்கள் என்பது வெறும் தனித்தனி திட்டங்களின் பட்டியல் அல்ல. தமிழ்நாட்டை $1.5 trillion பொருளாதாரமாக உயர்த்தும் பயணத்தில் AI தொழில்நுட்பம் ஒரு துணைத்துறையாக அல்ல,